தென்மாநில பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் மாநாட்டை தொடங்கி வைத்து தொடக்க உரை ஆற்றியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களே, மாநாட்டிற்கு தலைமையேற்றுள்ள அனைத்திந்திய பல்கலைக்கழக கூட்டமைப்பின் தலைவர் துணைவேந்தர் திரு திருவாசகம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு பி காளிராஜ் அவர்களே, அனைத்திந்திய பல்கலைக்கழக கூட்டமைப்பின் செக்ரட்டரி ஜெனரல் முனைவர் திருமிகு பங்கஜ் மிட்டல் அவர்களே, இம்மாபெரும் உயர்கல்வி மாநாட்டில் பங்கு பெற்றுள்ள தென் மாநிலங்களில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களே, மாநாட்டில் உரையாற்ற உள்ள மரியாதைக்குரிய கல்வியாளர்களே, மாநில மற்றும் ஒன்றிய அரசினை சார்ந்த பல்வேறு துறைசார் வல்லுநர்களே, கலந்து கொண்டுள்ள பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் முதலிடம் பெற்று மாநிலத்துக்கே முன்னோடியாக திகழ்கின்ற பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் அனைத்திந்திய பல்கலைக்கழக கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் இந்த மாநாடு ஆக்கபூர்வமானதாக அமைய வேண்டும் என முதலில் வாழ்த்துகிறேன். இந்த மாநாட்டின் மையப்பொருளாக உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் ஒருங்கிணைந்த சமமான மற்றும் தரமான கல்வியினை நடைமுறைப்படுத்துதலின் அவசியம் என்கிற ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அறைகூவல் அமைந்துள்ளது. நாட்டின் நிலையான நீடித்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் என நம்புகிறேன். இந்த அடிப்படையில்தான் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தரமான உயர்கல்வி வழங்குவதில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கிறது. அறிவுபூர்வமான அறிவியல் சார்ந்த உண்மைகளை மட்டுமே பல்கலைக்கழகங்கள் ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆகவேதான் தென்னகத்தை சார்ந்த 6 மாநிலங்களின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இருக்கக்கூடிய இந்த அவையில் தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது என்பதை தெரிவிப்பதற்கு பெருமையாக இருக்கிறது. இத்தகைய பெருமையினையும் புகழையும் பெற்றுத்தந்துள்ள தமிழக அரசின் உயர்கல்வித்துறை மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். 2020-21 ஆண்டுக்கான தேசிய நிறுவனங்களுக்கான தரவரிசை கட்டமைப்பில் அனைத்து இந்திய அளவிலே தமிழ்நாட்டின் 19 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 33 கல்லூரிகள் முதல் 100 இடங்களுக்குள் உள்ளன. சென்னையில் உள்ள லைலா கல்லூரி அனைத்து இந்திய அளவில் 3வது இடமும் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றன. பள்ளி கல்வி முடித்து உயர்கல்விக்கு பயில வரும் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் தேசிய அளவில் 27.1 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் மாணவர் சேர்க்கை விகிதம் 51.4 விழுக்காடு என்ற அளவுக்கு மிக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மாணவர் சேர்க்கை விகிதம் தேசிய அளவிலான சராசரியை விட 2 மடங்கு அதிகம் என்பது உயர்கல்வியில் தமிழ்நாடு நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனை. அது மட்டுமல்ல, 17 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டில் 1553 கல்லூரிகள், 52 அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள், 1096 தொழிற்கல்வி நிறுவனங்கள் உயர்கல்வி அளித்து தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு துணை நிற்கின்றன. தொழிற்கல்வியிலும் மருத்துவக் கல்லூரியிலும் மாணவர் சேர்க்கையில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்து சாதாரண நிலையில் உள்ளவர்களும் சிறந்த நிலைக்கு உயர வழிவகுத்து கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதோடு தொழிற்கல்வி மற்றும் மருத்துவ படிப்பில் சேர நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்பதை ஒழித்து கட்டி கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பெரும் அளவில் மேற்படிப்பில் இடம் கிடைக்க செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்து பெண்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் விடுதலை பெற்றவர்களாக திகழ வேண்டும் என்பதே திராவிட இயக்க வெளிவந்த நமது கொள்கை. அந்த விடுதலை அடைவதற்கு கல்வியே திறவுகோல். ஆகவே
பெண் கல்வியிலும் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கென்று தனி கல்லூரிகள், இருபாலர் கல்லூரிக்கு அனுமதி, பெண்களுக்கென்று தனி பல்கலைக்கழகம், இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் படிப்பில் பெண்களுக்கு உதவித்தொகை, அகில இந்திய பணிகளுக்கு தேர்ச்சி பெற பயிற்சி தரும் மையங்கள், வேலைவாய்ப்பிற்கான கணினி பயிற்சி, முனைவர் ஆராய்ச்சி படிப்பிற்கான உதவித்தொகை போன்ற மாணவியர்களுக்கான சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை தந்து நாட்டிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. நான் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல்வேறு திட்டங்களை, அறிவிப்புகளை 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருந்தோம். அதில் இத்தனை ஆண்டுகளும் இல்லாத வகையில் உயர்கல்வித்துறைக்கு 5369 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் உயர்கல்வி சென்றடையாத பகுதிகளுக்கும் அடுத்த 10 ஆண்டுகளில் அரசால் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதிக அளவிலான நிறுவனங்கள் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று குழுவின் தர நிலையை அடைவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தாய்மொழி கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு தொடக்கத்தில் 4 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை வகுப்புகள் தமிழில் நடப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தொழிற்கல்வியில் உள்ள பாடநூல்களை தமிழில் மொழிமாற்றம் செய்ய 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது பல்கலைக்கழகங்கள் பெரும்பாலும் பட்டதாரிகளை உருவாக்குவதும் முனைவர் பட்டங்களை வழங்குவதும் தேசிய மற்றும் உலகளவில் தரவரிசை பெறுவதற்குமாகவும் பணியாற்றி வருகின்றன. ஆனாலும் கூட இந்திய உயர்கல்வியின் முக்கியமான குறிக்கோளான அனைவருக்கும் வேலை தரும் கல்வி வழங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருப்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். திறன் சார்ந்த கல்வியும் பயிற்சியும் பாடத்திட்டங்களில் கட்டாயப்படுத்துதல் அவசியம். அதனால்தான் மார்ச் 1 அன்று நான் முதல்வன் திட்டத்தை மாணவ செல்வங்களுக்காக துவக்கி வைத்தேன். பல்கலைக்கழகத்தின் தரத்தையும் செயல்பாட்டையும் வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றுவோர் துணைவேந்தர்கள்தான். நீங்கள் அனைவரும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை மாணவர்களிடம் வளர்த்தெடுக்கும் வகையில் உங்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இருப்பதை வைத்து ஒன்றிய அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிற்போக்கு கருத்துக்களை பாடத்திட்டங்களில் புகுத்தும் போக்கும் கவலைக்குரியதாக உள்ளது. கல்வி முழுமையாக மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதே இதற்கு சிறந்த தீர்வாக அமையும். மாநிலத்தில் உள்ள கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் செயல்பட வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களின் விருப்பம். அதனை உணர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் செயல்பட வேண்டும். இந்த மாபெரும் மாநாடு தன் நோக்கங்களில் வெற்றி பெறவும் அதன் மூலம் நமது நாட்டின் உயர்கல்வி மேன்மை பெற வேண்டுமெனவும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.